வீடு வீடாக போய் கேட்டு என்னென்ன குறை இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்டதை நான் டைரியில் போட்டு எழுதி வச்சுருக்கேன். அந்த டைரியை பொறுத்தவரை நான் போய் சட்டமன்றத்தில் அதை வச்சு நான் பேசி எல்லாமே என் மக்களுக்கு எல்லாமே பண்ணுவேன். நான் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் நேர்காணல். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக திமுக நிற்குது, ஆனால் அதை எதிர்த்து நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஏரியாவும் போயிருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இது பண்ணுறாங்க, அடுத்து நீங்கள் போராட எப்படி உங்களை வரவேற்கிறாங்க மக்கள்? வணக்கம் ஐயா, என் பேர் ராஜேஷ். நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. என்னோடய இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல, இது நான் மக்களிடத்தில் நான் நேராக போய் கேட்டேன். என்னை ஆதரித்து என்னை ஒரு சகோதரனாக அவங்க வீட்டு பிள்ளையாக என்னை கூப்பிட்டு எல்லாமே நம்மளுக்கு எல்லா குறைகளும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் அவங்க வீட்டு பிள்ளையாக நான் நிறைவேற்றுவேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவும் போகிறீங்க, ஒவ்வொரு இப்போ பார்க்குறீங்க மக்களை சந்திக்கிறப்ப மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? அதிகமான, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க அவங்க என் பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. என் மக்கள் என்னை பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டு பிள்ளையாக தான் என்னை பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க எனக்கு நல்ல ஆதரவு நிறையா கொடுக்குறது. இப்போ இந்த திருப்பத்தூர் தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மக்களுக்கு என்னென்ன நீங்கள் செய்வீங்க? நான் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னா கம்பல்சரி குடிநீர் பிரச்சனை இங்கே ரொம்ப இதாக இருக்குது. அது நான் சரி பண்ணி எல்லாமே நீட்டாக அவங்க வீட்டுக்கு தந்த எல்லா இதுவும் கண்டிப்பாக பண்ணுவேன். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் நேர்காணல் பிரெட் நியூஸ் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக திமுக நிற்குது, அதை எதிர்த்து நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ ஜோலார்பேட்டை தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கனாக்கா மக்கள் எந்த கோரிக்கை உங்கள்கிட்ட வச்சுருக்காங்களோ அந்த கோரிக்கையை நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீங்க? மக்கள் உங்களை எப்படி எதிர்பார்க்குறாங்க? வணக்கம். ஜோலார்பேட்டை சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கம். நான் என்னை தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் அவர்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுத்து கேமரா சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. அதே போன்று மக்களுக்காக இது நீண்ட நாள் கோரிக்கையாக முதல் கோரிக்கையாக சொல்கிறேன். நீண்ட நாள் கோரிக்கையாக செட்டேரி டேம் இதை எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்தார்கள், எத்தனையோ எம்எல்ஏக்கள் முடிந்துவிட்டனர். இதுவரையில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு காமராஜர் பேரில் அது அமைத்தது செட்டேரி டேம். இதுவரை அது சரி செய்யாமல் சீர்படுத்தாமல் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தபாடில்லை. அதே போல் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் அதை பற்றியும் எதுவும் சிந்தித்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. அதே போன்று பாலாற்றில் குறுக்கே அணை கட்டுகிறார்கள். ஆந்திரா அரசை கண்டித்து எத்தனையோ முறை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையிலான அண்ணன் வேலுமணி அழைத்து போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியிருக்கிறார்கள். இது கிஞ்சித்தும் கவலை இல்லை. அதே போன்று கனிம வளங்களை கொள்ளையடிப்பதில் வல்லமையாக உள்ளது. கனிம வளங்களை சூறையாடுகிறார்கள். இதை யாரும் கண்டுகொள்வதும் அரசு அதிகாரிகளும் சரி ஆட்சியாளரும் கண்டுகொள்வதில்லை. அதே போன்று மக்கள் பிரச்சனையில் குடிநீர் தட்டுப்பாடு நிறைய உள்ளது. நாங்கள் என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்தால் கிராமந்தோறும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ உங்களை தேர்ந்தெடுத்துடுறாங்க எம்எல்ஏயாக, அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் சொல்கிறீங்க. மற்றது என்ன செய்ய போகிறீங்க மக்களுக்கு? சாலை வசதி எங்கெங்கே சிரமங்கள் இருக்கிறோ அதை சீர் செய்து மக்களுக்கான பயன்பாடு கொண்டு வருவது நடவடிக்கை எடுக்கப்படும். உங்கள் பேர்? என் பேர் டி.கே. சங்கர், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட பொறுப்பாளர், இன்றைய ஜோலார்பேட்டை வேட்பாளர். நன்றி, வணக்கம்.